அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமணம் நடைபெறுமா, சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுமா, அவர்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், பொருளாதார நிலைமை, நிதி வளமை, ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, கிரக நிலைகளினுடைய அமைப்பின் காரணமாக அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்க. சிறு தாமதத்தையும் சிறு கால தாமதத்தையும் நீங்கள் சிக்கல்களையும், அதாவது பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது, ஒரு இழுபறியான நிலை இருக்கும், இல்லை கால தாமதமாகும். இந்த மாதிரியான ஒரு சின்ன இடைஞ்சல்களை நீங்கள் சந்தித்த பிறகு அனைத்து விஷயங்களும், காரியங்களும், உங்களுடைய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் வெற்றி காண்பதற்கு முன்பாக சிறு தடை தாமதம் ஏற்பட தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பயணங்களின் போது அனுகூலங்கள் உங்களுக்கு உருவானாலும் அதில் அலைச்சல்கள் இருக்க செய்யும். ஒரு சிலருக்கு பண நஷ்டம் இல்லை களவு போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கண்ணும் கருத்துமாக இருங்க. பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சுமைகளில் இருந்து வெளிவருவீங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கௌரவமும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமுதாயத்திலையும் தங்களுக்குரிய அந்தஸ்து, கௌரவம் உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். கிரகநிலைகளினுடைய அமைப்பு கடந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்து வந்த துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களையும் அனுகூலங்களையும் தங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. முதல்ல இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை ஏற்படுங்க. அவ்வப்போது சின்ன சிக்கல்கள், சின்ன தடை தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மற்றபடி பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க. ஆர்டர்கள் பெறறதுல சிறிது கால தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா விலக ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் நீங்களாம். உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம். அதே போல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. அதனால் எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம்.
சொல்லலாம். வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மனதை வாட்டி எடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம். உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுறது நல்லதுங்க. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். பணவரத்து ஓரளவுக்கு இருக்கும். அதே போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும். சுற்றத்தினர் வருகை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம். பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க. வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வர வேண்டிய பாக்கிகள் சற்று கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான யோசனைகளில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைப்பதற்கான காலநிலையை கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று. தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க. மாணவர்கள் மொபைல் ஃபோனை எடுக்க வேண்டாம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்கக்கூட ஒரு சிலருக்கு வந்து நேரமே இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அத்தனை வேலை சுமை அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் உங்களிடத்துல பரிபூரணமாகவே இருக்குங்க. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பான். பிரச்சனைகளை சமாளித்து எதிர் நீச்சல் போட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க. வேலை தொழிலில் வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க. நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேருடைய முகத்திரை கழியும். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே, அதுவே போதுங்க. தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்து
திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க. மன நிறைவையும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் இறைவனினுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க.